தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. நீங்களும் இந்த மாதிரி அடிக்கடி தலைவலியில் அவதிப்படுறீங்களா? என்ன தலைவலினாலும் ஒரே ஒரு பாராசிட்டமால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ தலைவலி வந்தாலே பெயின் கில்லர் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் தலைவலி இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ தலைவலியில் டென்ஷன் ஹெட்ஏக், சைனஸ் ஹெட்ஏக், கிளஸ்டர் ஹெட்ஏக், மைக்ரைன், ஸ்ட்ரெஸ் ஹெட்ஏக், ஸோ இந்த மாதிரி பல வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு இதில் என்ன டைப் ஆஃப் தலைவலி இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் டென்ஷன் ஹெட்ஏக் அப்படின்றது எல்லாருமே காமனாக வர ஒரு விஷயம். ஸோ இது எப்படி இருக்கும்னா, நம்ம தலையை வந்து பேண்ட் வச்சு கட்டின மாதிரி ரொம்ப டைட்டாக இருக்கும். டென்ஷன் ஹெட்ஏக் வரதுக்கான காரணங்கள் அதிகமாக நம்ம ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன் ஆகுறது. ஸோ நம்மளோட போஸ்டரை சரியாக மெயின்டைன் பண்ணாமல் இருக்குது. இந்த தூக்கமின்மையும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அண்ட் அடுத்த டைப் கிளஸ்டர் ஹெட்ஏக். உங்களோட முகத்தில் ஒரு பாதியில் பிரச்சனை வரும். உங்களோட ஒரு பாதியில் கண்களுக்கு பின்னாடி வலி வரும். ஸோ அந்த கண்கள் வந்து நல்லா வீக்கமாக இருக்கும். கண்கள்ல இருந்து தண்ணியாக வரும், மூக்குல இருந்தும் தண்ணியாக வரும். அண்ட் ஒரு சைட் ஃபுல்லாக உங்களுக்கு வீக்கமாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து அண்ட் கண்ணுக்கு பின்னாடியும் வலி அதிகமாக இருக்கும். அண்ட் தலையிலையும் வலி இருக்கும். ஸோ இதுதான் கிளஸ்டர் ஹெட்ஏக். கிளஸ்டர் ஹெட்ஏக் வரதுக்கான காரணம் ஆல்கோஹால் கன்சம்ஷன், புகைப்பழக்கம். ஸோ பிரெயினில் நமக்கு ஹைப்போதாலமஸ்ல ஏதாவது ஒரு டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கிறப்பையும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். சைனஸ் ஹெட்ஏக், நம்மளோட சைனஸ் ஏரியாஸில் வந்து அடைப்புகள் ஏற்படுறப்போ இந்த மாதிரி தலைவலி வரும். ஸோ இந்த சைனஸ் ஹெட்ஏக் உங்களோட புருவத்துக்கு நடுவில், அப்புறம் உங்களோட கண்களுக்கு கீழே உள்ள அந்த எலும்புல, ஸோ இந்த ஏரியாஸ்லாம் உங்களுக்கு வலி அதிகமாக இருக்கும். ஸோ தலைவலியோட சேர்ந்து நேசல் கண்டிஷன், சளி தொந்தரவு இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான ஹெட்ஏக் வெரைட்டி மைக்ரைன். ஸோ இந்த மைக்ரைன் ஒன் சைடடாக இருக்கும். ஸோ மைக்ரைனில் ரொம்ப சிவியர் த்ரோபிங் பல்சேட்டிங் பெயினாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தலையை வெடிக்கிற அளவுக்கு பெயின் அதிகமாக இருக்கும். அண்ட் சிலருக்கு ஹேமரிங் டைப் ஆஃப் பெயின், தலையில் யாரோ சுத்தல் வச்சு அடிக்கிற மாதிரி பெயின் இருக்கும். ஸோ இந்த மைக்ரைன் பிரச்சனை உள்ளவங்களுக்கு நாசியா, வாமிட்டிங் அசோசியேட்டடாக வரலாம். அண்ட் இந்த மைக்ரைனுக்கான ரீசன் ஜெனடிக் பேட்டர்னாக இருக்கலாம். ஸோ இவங்களுக்கு லைட் அண்ட் நாய்ஸ் கூட ஒரு ட்ரிகராக இருக்கலாம் இந்த மைக்ரைன் வரதுக்கு. ஸோ இதெல்லாம் இல்லாமல் லாங் டைமில் ஒரே போஸ்டரில் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, ஸோ ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கு கழுத்து தசைகளில் இறுக்கம் ஏற்பட்டு, ஸோ அதனால ரெஃபர்ட் பெயினா தலையில வலி ஏற்படலாம். ஸோ என்ன ரீசன்னால உங்களுக்கு தலைவலி வருது அண்ட் என்ன டைப் ஆஃப் தலைவலி உங்களுக்கு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுட்டு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட்ல உங்களுக்கு என்ன காரணங்கள்னால தலைவலி வருது, ஸோ தலைவலி வரதுக்கான மூல காரணம் என்ன, ரூட் காஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் வெளிப்படுது அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கான ஸ்பெஷலைஸ்ட் இண்டிவிஜுவலைஸ் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கணும். ஹோமியோபதிக் மருந்துகள் மூலமா லாங் டர்மா உங்களுக்கு இருக்கிற தலைவலி பிரச்சனையும் சரி பண்ணலாம். அண்ட் பெயின் கில்லர்ஸ் அடிக்கடி எடுக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. ஸோ உங்களுக்கும் எந்த மாதிரி தலைவலி பிரச்சனை இருக்கு அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்க.